Hello students, today வந்து 10th standard chapter 5 coordinate geometry அதாவது ஆயத்தொலைவு அப்படின்னு வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 5.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum பார்க்கலாம். Find the slope of the following straight lines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுற பின்வரும் நேர்கோடுகளின் சாய்வை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் ஃபைன் பண்ணணும், அதாவது சாய்வு வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இதில் எது மிஸ் ஆகுது? எக்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நான் 0ன்னு எடுத்துகிட்டு 0x ப்ளஸ் 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? 0 ஒய் வந்து என்ன? 5 போட்டுட்டேன். மைனஸ் சைன் ஃபார்முலாலே இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ போட்டுட்டோம்னா 0 டிவைடட் பை சம்திங், அதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு 0 தான் வேல்யூ. ஸோ ஸ்லோப் வந்து 0. திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 7x மைனஸ் 3 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது மிஸ் ஆகுது? ஒய் மிஸ் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் என்ன பண்ணோம்? அதே தான். 7x ப்ளஸ் 0y மைனஸ் 3 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் மைனஸ் 7 டிவைடட் பை 0. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் அன்டிஃபைன்டு, ஏன்னா மைனஸ் 7 0வால் நம்ம கேன்சல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அன்டிஃபைன்டு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன்ஸ் விச் இஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக parallel to y equal to 0.7x minus 11. Second subdivision perpendicular to the line x equal to minus 11 கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். y equal to 0.7x minus 11க்கு இணையாக செகண்ட் சப்டிவிஷன் x equal to minus 11க்கு செங்குத்தாக அமையும் நேர்கோட்டின் சாய்வை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க? இணையாக, தட் மீன்ஸ் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ m ஈக்குவல் டு ஸ்லோப்புன்னு நமக்கு தெரியும், parallelனு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 0.7x மைனஸ் 11, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. சரி, mx ப்ளஸ் c அந்த ஃபார்முலாவில் இருக்கலாம். ஸோ மைனஸ் 11 எழுதுறேன். ஸோ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் 3 இன்டர்செப்ட் ஃபார்மு அதை நான் எழுதிட்டேன்னா இப்போ m இருக்கிறது தானே ஸ்லோப்பு. அப்போ எம்மோட பிளேஸில் என்ன இருக்குது? 0.7 இருக்கா? ஸோ நம்ம ஸ்லோப் வந்து 0.7 ஃபைன் பண்ணிட்டோம் பேரலலுக்கு. அதே பர்பண்டிகுலர் செகண்ட் சப்டிவிஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 11 பர்பண்டிகுலர் டு தி லைனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது செங்குத்து, x equal to minus 11. அப்போ x equal to இந்த minus 11 இருந்துச்சு, plus 11 plus 11 equal to 0. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ப்ரீவியஸாக சம்மில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1/0. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 0. சாரி, ஸ்லோப் வந்து மைனஸ் 1/0ன்னு வரும். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர்னு இருந்ததுன்னா நம்ம ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அப்போ பர்பண்டிகுலர் வந்து எம்னா மைனஸ் 1 டிவைடட் பை எம்னு போடணும். இந்த ஃபார்முலா. பர்பண்டிகுலர்னால் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மைனஸ் 1 டிவைடட் பை ஆல்ரெடி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்ல அது. அப்போ மைனஸ் 1 டிவைடட் பை 0 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ டிவிஷனில் இருக்க இப்போ இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0. ஸோ பர்பண்டிகுலர் ஆஃப் ஸ்லோப் வேல்யூ வந்து பர்பண்டிகுலர் ஆஃப் ஸ்லோப் வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் தானே கேட்டாங்க, ஸோ நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பர்பண்டிகுலர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எம் கண்டுபிடிச்ச வேல்யூ எம்மை வந்து மைனஸ் 1 டிவைடட் பை எம்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து பர்பண்டிகுலர் ஆஃப் ஸ்லோப் வேல்யூ வந்து அதுதான். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட
நேர்கோடுகள் இணையானவையா அல்லது செங்குத்தானவையா என சோதிக்கவும். செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் parallel ஆர் perpendicular அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டிவைடட் பை 3 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x டிவைடட் பை 3 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு கண்டுபிடிக்கிறது m1 ஸ்லோப்பு வந்து m தானே ஸ்லோப்பு. இதுக்கு கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பை வந்து m1, இதுக்கு கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பை வந்து m2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது parallel, நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா பர்பெண்டிகுலர். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். m1 ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? m1 வந்து ஸ்லோப்பு 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஸ்லோப் ஆஃப் m1 வந்து minus coefficient of x divided by minus coefficient of y equal to minus a divided by b divided by b. அப்போ m1 னா coefficient of x என்ன? 1/3 தானே. அப்போ minus 1/3 ஃபார்முலாவில் இருக்க minus 1/3 divided by y என்ன? 1/4 அப்போ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? minus 1/3 into 4 divided by 1. அப்போ 4 into 1 4 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 4 டிவைடட் பை 3 into 1 3. ஓகேங்களா? இதுதான் m1ஓட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து நான் m2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? அதுதான் கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸ்லோப் வந்து m2 சேம் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x என்ன? 2/3 minus 2/3 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ minus 2/3 டிவைடட் பை இது என்ன? 1/2 அதான் போட்டிருக்கேன். ஸோ டிவிஷனில் இருக்க மல்டிப்ளிகேஷன் ஆகுது. minus 2/3 into 2/1. அப்போ 2 into 2 4 minus 4 டிவைடட் பை 3 into 1 3 கிடச்சிருச்சா? ஸோ இது வந்து m2. ஸோ m1 m2 ஈக்குவலாக இருக்கா? இது m1ஓட வேல்யூ, இது m2ஓட வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஸோ therefore m1 equal to m2. ஸோ the given lines are parallel அப்படின்னு எழுதிடும் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பொறுத்தளவுக்கு அது parallel இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 5x plus 23y plus 14 equal to 0 and 23x minus 5y plus 9 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் m1 ஸ்லோப் m2 ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஸ்லோப் m1, இது வந்து ஸ்லோப் m2. ஸோ இதுலேருந்து ஃபார்முலா என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ மைனஸ் a டிவைடட் பை மைனஸ் b. இது என்னோட a, இது b, cன்னு எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் a, அப்போ 5 மைனஸ் 5 டிவைடட் பை 3 b என்ன? 23. ஸோ 23. ஸ்லோப் m2 என்ன? 23 டிவைடட் பை மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் 23 டிவைடட் பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 23 டிவைடட் பை 5 வரும். ஸோ இது ஈக்குவலா? நாட் ஈக்குவல் தானே. m1 நாட் ஈக்குவல் டு m2. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன? பர்பண்டிகுலர்னா மாற்றோன்னா என்ன ஃபார்முலா? m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு மைனஸ் 1னா அப்போ மைனஸ் 5/23 இன்ட்டு 23 மைனஸ் 5. இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கிது? நமக்கு மைனஸ் 1 கிடைக்குதா? ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து கிவன் லைன்ஸாக பர்பண்டிகுலர்னு எழுதிடும் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் தி ஸ்ட்ரைட் லைன்ஸ் 12y equal to minus p plus 3x plus 12, comma 12x minus 7y equal to 16 are perpendicular, then find p ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு லைன் கொடுத்துட்டாங்க. அதே பர்பண்டிகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதில் வந்து பியோட வேல்யூ என்ன? இந்த பியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 12y equal to minus p plus 3 into x plus 12, 12x minus 11y equal to 16 ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் pயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்குறக்கு நமக்கு எப்படி இருக்குது? y equal to mx plus c அந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அது என்ன? இன்டர்செப்ட் ஃபார்ம் தானே. அந்த இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்கா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். y equal to mx plus 3.
அப்போது இந்த 12 ரிமூவ் பண்ணோன்னா 12ஆல் நம்ம டிவைட் பண்ணலாமா? 12ஆல் டிவைட் பண்ண இந்த 12 ரிமூவ் ஆயிருமா? ஸோ அதான் பண்ணியிருக்கோம். y ஈக்குவல் டு minus p plus 3a divided by 12x plus 12 divided by 12. 12 cancel ஆயிடுச்சுன்னா 1 தான். ஓகேங்களா? அப்போ m1 வந்து என்ன? இந்த வேல்யூ தானே. m இடத்துல என்ன இருக்குது? minus p plus 3 divided by 12 தானே இருக்குது. ஸோ m1 equal to minus p plus 3 divided by 12. ஸோ இதுதான் என்னோட m1 வேல்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 12x minus 7y equal to 16 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம m2 ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் பண்ணிடலாமா? இது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரி, லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் என்ன 12 டிவைடட் பை மைனஸ் 7. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இங்கே போட்டிருக்கோம். இது வந்து ஈக்குவேஷனில் இருக்க மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 12 டிவைடட் பை 7 இருக்கும். ஸோ m2 வந்து 12 டிவைடட் பை 7. அவங்களே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பர்பண்டிகுலர்னா என்ன? m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1ன்னு நம்ம இது பண்ணணும். அப்போது மைனஸு p + 3 டிவைடட் பை 12 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். m1ஓட வேல்யூ. m2ஓட வேல்யூ என்ன? 12 டிவைடட் பை 7 கண்டுபிடிச்சிருக்கோம். 12 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? p ப்ளஸ் இந்த மைனஸ் சைனு இந்த மைனஸ் சைனு கேன்சல் ஆகிருக்கும். p + 3 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 1. அப்போ p + 3 இந்த டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? அப்போ 7. அப்போ 1 × 7 7 தான். அப்போ p ஈக்குவல் டு 7 - 3. அப்போ மைனஸ் பண்ண என்ன? 4. அப்போ p ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? பியோட வேல்யூ என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ p ஈக்குவல் டு 4ங்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5th சம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Q வந்து 3, -2 மற்றும் R -5, 4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் 6 - 2 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் passing through the point P -5, 2 and parallel to the line joining the points Q 3, -2 and R -5, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். given வந்து P வந்து -5, 2, ஸ்லோப் வந்து ஸ்லோப் வந்து நமக்கு தெரியாது. பாயிண்ட் கிவன் பாயிண்ட்ஸ் வந்து PQRன்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணோன்னு அதை கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரைட் லைனுக்குரிய ஈக்குவேஷனும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறக்கான 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறக்கா y2 - y1 x2 - x1. ஸோ ஃபஸ்ட்டு 2 புள்ளி எடுத்துக்கலாம். ஸோ பேரலல் லைன்ஸு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரலான இது இந்த லைனு. ஓகேங்களா? அப்போ ஸ்லோப் வந்து எனக்கு தெரியாது. ஸோ இது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு பேரலல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த லைனுக்கும் அதே ஸ்லோப்பு தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா பேரலல்னா இப்போ இது இப்படி இருக்குதுன்னா இப்போ எனக்கு இங்கே வந்து QRன்னு 2 பாயிண்ட்ஸ் வந்து தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்லோப் வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன்னா இதுக்கு பேரலாக ஒரு லைன் போகுது. அது வந்து P பாயிண்ட் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. எனக்கு இன்னொரு பாயிண்ட் தெரியாது. ஸோ இதோட ஸ்லோப்பு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் போத் ஆர் பேரலல். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டாலே இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண மாட்டேதான். ஸோ இதை இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ y2 - y1. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். x1 y1 x2 y2. ஸோ இந்த 2 இது வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 6 டிவைடட் பை -8 கிடைக்குது. சரி, நான் இதாகவே சொல்கிறேன். இப்போ y2 வேல்யூ வந்து 4 மைனஸு y1ஓட வேல்யூ வந்து -2. ஸோ மைனஸ் சைன் ஃபார்முலாவில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது -2 அப்படியே போட்டுருக்கேன். டிவைடட் பை x2 வேல்யூ என்ன? -5.
இங்கே வந்து -3. ஸோ -5 -3 ரெண்டு ஆட் பண்ணால் -8 மைனஸ் ப்ளஸ் 4 + 2 6 6 டிவைடட் பை -8 இது ரெண்டே கேன்சல் பண்ண 3/4 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் மறக்காமல் போட்டுறோம். ஸ்லோப் வந்து -3 டிவைடட் பை 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டையும் இந்த ஸ்லோப்பையும் வச்சு நான் வந்து இதுக்குரிய இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட் வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். பேரலலுங்கிறங்காட்டி இதுக்கும் கண்டிப்பாக இதுதான் வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சு இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ஸ்லோப்பு தான் இதுதான். ஸோ அதை வச்சு இந்த பாயிண்ட்டே வச்சு நான் வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த பாயிண்ட்டு ஸ்லோப் வேல்யூ. இப்போ y minus y1 equal to m into x minus x1. ஸோ x1 y1னா இப்போ y1ஓட வேல்யூ வந்து 2 equal to -3 divided by 4 x minus -5. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் ப்ளஸ் 5 3 இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 4y minus 2 equal to -3x plus 5 உள்ளே போச்சுன்னா 4y 4 into 2 8 -8 equal to -3x 3 into 5 -15. ஸோ மைனஸ் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x plus 4y -8 மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் 15 equal to 0. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 3x plus 4y plus 7 equal to 0. ஸோ this is our final answer. இதுதான் அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Find the equation of a line passing through 6, -2 and perpendicular to the line joining points 6, 7 and 2, -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே சம்மு தான். அது வந்து parallel, இது வந்து perpendicular. அதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ரெண்டு சம்முக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 6, 7 மற்றும் 2, -3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் 6, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? அவங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் சம் மாதிரியே ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லோப் வந்து y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -3 y2 வந்து -3 y1 வந்து 7 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -7 divided by 2 minus 6. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -10 divided by -4 கிடைக்குது. இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 5/2 கிடைக்கும். ஸோ ஸ்லோப் வந்து 5/2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இதே வந்து பேரலல்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் பர்பெண்டிகுலர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஸோ பர்பெண்டிகுலர்னா இதை வந்து அப்படியே உல்டாவாக மாற்றணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மைனஸ் சைனை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ -2 வந்து மேலே போயிடும். 2 divided by 5 இது ஃபார்ம் ஆஃப் பர்பெண்டிகுலர். ஓகேங்களா? அதுதான் வந்து இப்போ இதுதான் ஸ்லோப்போட வேல்யூ. பர்பெண்டிகுலர்னா ஸ்லோப்போட வேல்யூ வந்து -2 divided by, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே கொண்டு வரோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்லோப்பு. நெக்ஸ்ட் ஒரு இந்த லைன் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு, இதை ரெண்டையும் வச்சு நம்ம அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ எனக்கு இது ஒன்று கிடச்சிச்சு, பாயிண்ட் ஒன்று கிடச்சிச்சு, ஸ்லோப் வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல, y minus y1 equal to m into x minus x1. ஸோ x1 y1. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் y minus -2 equal to -2 divided by 5 x minus 6. அப்போ minus plus 2 equal to -2 divided by 5 x minus 6. 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5y plus 2 equal to -2 x minus 6. 5y 5 into 2 10 plus 10 equal to -2x minus plus 6 into 2 12. So plus 12. அப்போ 2x plus 5y plus 10 minus 12 equal to 0. ஸோ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 2x plus 5y minus 2 equal to 0 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம்.
7th sum question read பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஏ முக்கோணம் தமிழில் சொல்கிறேன். முக்கோணம் ஏபிசியின் முனைகள் ஏ வந்து -3, 0, பி வந்து 10, -2 மற்றும் சி வந்து 12, 3 எனில் ஏ மற்றும் பியிலிருந்து முக்கோணத்தின் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஏ வந்து -3, 0, பி வந்து 10, -2 அண்ட் சி வந்து 12, 3 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் முக்கோணம் triangle ABC. Find the equation of the altitude through A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரூ ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து த்ரூ ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அது என்ன, பி இது சி பாயிண்ட். ஸோ 10, -2, 12, 3. அப்போ x1, y1, x2, y2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறக்கான இதை வந்து m1 இந்த ஸ்லோப் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப்பை m1 எடுத்துக்கிறேன். y2 - y1 டிவைடட் பை x2 - x1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 3 + 2 டிவைடட் பை 2 5/2. 3 + 2 5, 5/2 கிடைக்குது. ஸோ இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி m1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர் ஃபார்ம் m2 அப்படின்னா இதோட பர்பண்டிகுலர் தானே. அப்போ பர்பண்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் m2 அப்படிங்கிறது m2 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அது என்ன, இதோட பர்பண்டிகுலர். அப்போ -1 டிவைடட் பை m1. அப்போ -1 டிவைடட் பை 5/2. அப்போ இது மேலே போச்சுன்னா 2/5 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் வரும். இதுதான் என்னோட m2. அப்போ m2 வந்து -2 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏங்கிற ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருக்குது. இப்போ m2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டையும் வச்சு நான் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாமா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன். அப்போது ஏ x1, y1, m2 வந்து இந்த வேல்யூ போச்சுன்னா ஃபார்முலா என்ன, y - y1 = m × x - x1. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y - 0 = -2 டிவைடட் பை 5, x - -3. அப்போ y - 0 = -2 டிவைடட் பை 5 - ப்ளஸ் x + 3 அப்படின்னு கிடைக்குமா. 5 y - 0 = -2. இந்த 5 இந்த பக்கம் போயிடுச்சு. டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 5 × y - 0 = -2x + 3. அப்போ 5y = -2x, 2 × 3 6, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ -6. இதெல்லாம் இந்த மைனஸில் இருக்கிறதுல இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா. அப்போ 2x + 5y + 6 = 0. ஸோ இதுதான் வந்து த்ரூ ஏக்கான ஏ வழியாக போகிற லைனுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ ஃபைண்ட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஏசியோட பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கு வச்சுட்டு ஸ்லோப்பு வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். y2 - y1, x2 - x1 இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1/5. அப்போ பர்பண்டிகுலர் ஸ்லோப்னா m2, இது வந்து m1. ஓகேங்களா. பர்பண்டிகுலர். ஸோ m2 = -1 டிவைடட் பை m1. அப்போ m1ஓட வேல்யூ வந்து 1/5ன்னு தெரியும். அப்போ இது போச்சுன்னா 1 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ -5 தான் வந்து m2ஓட வேல்யூ. ஓகேங்களா. பர்பண்டிகுலருங்கும் போது அப்போ இது தெரியும் எனக்கு கைவசம் ஒரு பாயிண்ட் வேல்யூ இருக்குது, பி இருக்குது. ஸோ அந்த பியையும் m2வே வச்சு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ y - y1 = m x - x1. இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா y + 2 = -5x. இந்த மைனஸ் உள்ள போது 5x + 5 × 10, 5 × 10 50 + 50. அப்போ 5x + y + 2 - 50 = 0. So 5x + y - 48 = 0. So this is our final answer. Next 8th sum question read பண்ணுறேன். Find the equation of the perpendicular
bisector of the line joining the points A வந்து -4, 2 and B வந்து 6, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து -4, 2 மற்றும் B வந்து 6, -4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைய குத்துக்கோடுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏ வேல்யூ ஏ பாயிண்ட்டும் தெரியும், பி பாயிண்ட்டும் தெரியும். இந்த குத்துக்கோட்டை வச்சு இதோட சமன்பாடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஸ்லோப் தெரியும், ரெண்டு பாயிண்ட் தெரியும். ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா கண்டுபிடிக்கிற ரெண்டு பாயிண்ட் இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து y2 - y1 / x2 - x1 ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 வந்து -4 - 2 / 6 - இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் வேல்யூ வந்து -4 இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 6 + 4 இது ரெண்டே மைனஸ் பண்ண ஆட் பண்ணால் 6 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -6 6 + 4 10 -6 / 10 இது கேன்சல் -3/5 பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் ஸ்லோப் m1 எடுத்துட்டா -1 / m1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த மேலே போச்சுன்னா 5/3 வருமா? ஸோ அதுதான் m2. ஸ்லோப் m2 வந்து 5/3. இனி வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபிக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான x+1 + x1 + x2 / 2 y1 + y2 / 2. எனக்கு ஏ ஆல்ரெடி தெரியும், பி தெரியும். இந்த ரெண்டு வச்சு நான் மிட் பாயிண்ட்டோட வேல்யூ டி என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 2 கேன்சல் ஆகிடுது. -2 கேன்சல் ஆகிடுது. இங்கே -1 1 இருக்குது. ஸோ மிட் பாயிண்ட் வந்து 1, -1 அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டையும் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப் வேல்யூ வச்சு, அதாவது ஸ்லோப் வந்து m2 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? m2 வேல்யூ வச்சு நான் வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? அந்த பர்பண்டிகுலரான லைனுக்குரிய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ அதை தான் பண்ண போகிறேன். மிட் பாயிண்ட் வேல்யூ ப்ளஸ் அந்த ஸ்லோப்பு ரெண்டே எடுத்துக்கிறேன். நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா வந்து y - y1 = m × x - x1. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடையாது? y - -1 = 5/3 x - x1. அப்போ 3y + 1 ப்ளஸ்ஸு. ஸோ y + 1 = 5 x - 1. இந்த 3 தான் இந்த பக்கம் போயிருக்கு, தலைகீழ் ஆகிரும்ல, அதுதான். அப்போ x - 1. அப்போ இது வந்து எப்படி எழுதுறா? 3y + 3 = 5x - 5. அப்போ 5x - 5 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் வச்சுன்னா -3y - 3 = 0. ஸோ -5 - 3 -8. 5x - 3y - 8 = 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். அந்த பர்பண்டிகுலர் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன? 5x - 3y - 8 = 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Find the equation of straight lines through the intersection of lines 7x + 3y = 10, 5x - 4y = 1 and parallel to the line 13x + 5y + 12 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 7x + 3y = 10, 5x - 4y = 1 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 13x + 5y + 12 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்னால் இது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். இங்கே 12 இருக்குது, இங்கே 12 இருக்குது. சாரி, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ அதுதான். அப்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 28. 7 × 4 28x + 3 × 4 12y = 10 × 4 40.
செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 15x மைனஸ் 12y ஈக்குவல் டு 3 கிடைக்குது. சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். இது ரெண்டே ஆட் பண்ணுறேன். 43x ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் 43 இந்த பக்கம்னா டிவிஷன் ஆகும். இது கேன்சலேஷன் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூ ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்ன, 5x மைனஸ் 4y ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு போடுறேன். மைனஸ் 4y ஈக்குவல் டு 1. மைனஸ் 4y ஈக்குவல் டு 1 மைனஸ் 5. அப்போ மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. y ஈக்குவல் டு 4/4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 1,1 அப்படிங்கிறது நமக்கு பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அவங்களே வந்து இணையானன்னு சொல்லிட்டாங்க, அதாவது பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பேரலல் டு 13x plus 5y plus 12 equal to 0. அப்போது 13x plus 5y plus இதை வந்து நான் கேன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பேரலல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கேன்னு இந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி இதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் ஒரு வேரியபிள் வந்து நான் இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். திஸ் லைன் பாசஸ் த்ரூ, இந்த லைன் வந்து எந்த 1,1ங்கிறது வழியாக பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸு ஒய்யு. ஸோ இது இந்த வேல்யூஸை வந்து இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கிது 13 × 1 5 × 1 ப்ளஸ் கே. அப்போ 18 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. கே ஈக்குவல் டு மைனஸ் 18 கிடைக்குமா? ஸோ 13x ப்ளஸ் 5y மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிச்சா? எனக்கு நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துருச்சா? ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் இஸ் 13x ப்ளஸ் 5y மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஆல்ரெடி பேரலாக போகிற ஒரு லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது பேரலாக போகிற லைனோட ஈக்குவேஷன். இது நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய நீட் டு ஃபைண்ட் அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அதோட பாயிண்ட்டாக கொடுத்துருந்தா நம்ம டைரெக்டாக எடுக்கலாம். ஆனால் பாயிண்ட்டாக இல்லாதங்காட்டி நாம் வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து நியூவாக அதோட பேரலாக போகிற லைனுக்குரிய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுங்காட்டி தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து 12 வந்து நாம் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது கேவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் 4x minus 7y plus 13 equal to 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டுகளை காண்க. ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே சம் மாதிரி தான், அது வந்து பேரலல், இது வந்து பர்பெண்டிகுலர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அது மற்றது இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷனாக கொடுத்து நாம் தான் பாயிண்ட்ஸாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே ப்ரீவியஸாக நம்ம பார்த்தா 9th சம்முக்கும் இந்த 10th இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்க இந்த 10th சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது வந்து பேரலல், இது வந்து பர்பெண்டிகுலர். ஓகேங்களா? கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Find the equation of straight line through the line intersection of lines 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். 2 லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஈக்குவேஷனை நான் எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷன் வச்சு நான் வந்து என்னோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 10x minus 12y equal to 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 18x plus 12y equal to 16. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இங்கே வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ண -12y கிடைக்கிது ஈக்குவல் டு 2 × 2 4, 5 × 2 10.
அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6 × 3 18x, 6 × 2 12 + 12y, அப்போ 6 × 10 60. அப்போ இது கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 28x. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 64 கிடைக்கும். அப்போது x = 64 / 28. இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 16 / 7 கிடைக்கும். ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ வந்து 16 / 7. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வச்சு நம்ம ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 3x + 2y = 10. அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3 × 16 / 7 + 2y = 10. அப்போது 16 × 3 48 / 7 + 2y இன்ட்டு இங்கே கீழே வந்து ஈக்குவேட் பண்ணணும், பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ அதை 7ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை 2y × 7 / 7 வரும். அப்போ 10 × 7 / 7 வரும். அப்போது 48 + 14y, 7 × 2 14y / 7 = 70 / 7. அப்போ இது பேஸ் ரெண்டு ஈக்குவல், ஸோ கேன்சல் ஆயிடும். இப்போ 48 + 14y = 70 கிடைக்குமா? அப்போ 14y = 70 / இந்த ப்ளஸ் வந்து இது போச்சுன்னா -48 ஆகுமா? அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 22. இப்போ 14y = 22. y = 22 / 14. இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 11 / 7 கிடைக்கும். ஸோ அவர் y வேல்யூ வந்து 11 / 7. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 16 / 7, 11 / 7. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பர்பண்டிகுலர் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். பர்பண்டிகுலர் டுன்னு கொடுத்தாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒன்று தான். பர்பண்டிகுலர் டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த இருக்குல்ல, இதை வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே பேரலல்னால் இதெல்லாம் அப்படியே எழுதணும். இதே பர்பண்டிகுலர்னால் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதை வந்து இங்கே வருது, இது வந்து இங்கே வருது. ஸோ 4 மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 7x இந்த 4 + 4y = ப்ளஸ் k = 0. ஓகேங்களா? ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நான் வந்து பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, அதை ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது என்னோட எக்ஸு ஒய். ஸோ எக்ஸு ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் 7 × 16 / 7 + 4 × 11 / 7 + k = 0. ஸோ 7 × 16 வந்து 112 / 7, 4 × 11 44 / 7 + k = 0. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 112 + 44 ரெண்டே ஆட் பண்ணால் 156 கிடைக்கும். அப்போ 156 / 7 + k = 0. k = ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். -156 / 7. ஸோ அவர் k வேல்யூ இஸ் -156 / 7. ஸோ இது ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிடலாமா? இப்போது the equation of the line is 7x + 4y + 156 / 7 = 0. ஸோ நான் இங்கே வந்து பேஸை வந்து நான் ஈக்குவல் பண்ணுறக்காக எல்சிஎம் எடுத்தோம்னா அப்போ 7 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும் 7ஆல், இங்கே மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 4 28, 7 × 7 49, 49x + 28y - 156 / 7 = 0. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா 49x + 28y - 156 = 0. ஸோ this is our final answer. This is our required equation. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3x + y + 2 = 0 அண்ட் x - 2y - 4 = 0 to the point of intersection of 7x - 3y = -12 and 2y = x + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினை வந்து தமிழில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 7x - 3y = -12 மற்றும் 2y = x + 3 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும்
3x plus y plus 2 equal to 0 மற்றும் x minus 2y minus 4 equal to 0 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கலாம். கொடுத்துருக்க 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டேன், செகண்ட் இதை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 6x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -4. இந்த 2 வந்து இந்த பக்கம் வச்சுன்னா -2 ஆயிரும். -2 × 2 4. ஸோ -4. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது கேன்சல் ஆயிருமா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு 6 + 1x 7x ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 7 0. x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? -2y = 4. -2y = 4னா y = 4 டிவைடட் பை 2. 2னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. அப்போ இந்த மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -2. ஸோ y = -2. ஸோ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 0, -2. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? 7x - 3y = -12. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த செட்டோட ஈக்குவேஷன் இது. இந்த மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட்டு 2y, x + 3ன்னு கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நான் இப்படி எழுதலாம்ல. இந்த ஃபார்மெட்டில் நான் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நான் இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ x - 2y, -3ன்னு கிடைக்குமா? அதுதான் என்னோடய 4th ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் வச்சு நான் வந்து xyயோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷனில் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 7x - 14y = -21 கிடைக்கிது. ஸோ இதே கேன்சல் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுறேன்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 11y = 9ன்னு கிடைக்கும். ஸோ y = 9 டிவைடட் பை 11. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 9 டிவைடட் பை 11 = -3ன்னு கிடைக்கும். அப்போ இங்கேயும் 11ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்காக பேஸ் ஈக்குவல் பண்ணணும்ல, அதுக்காக 11ஆல் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 11x - 18 9 × 2 18 டிவைடட் பை 11 = -33 டிவைடட் பை 11. ஸோ 11x - 18 = -33. 11x = -33 + 18. இப்போ 11x = -15. ஸோ x = -15 டிவைடட் பை 11. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அது ரெண்டையும் நான் 0.2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச 0.1 0, -2. 0.2 வந்து -5 டிவைடட் பை 11, 9 டிவைடட் பை 11. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு நான் வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து y - y1 டிவைடட் பை y2 - y1 = x - x1 டிவைடட் பை x2 - x1. ஸோ எனக்கு வந்து இது என்னோட this is our x1 y1, this is our x2 y2. ஸோ வேல்யூஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 9/11 -2 -15 டிவைடட் பை 11 -0ன்னு வருது. ஸோ 9 டிவைடட் பை 11 -+ 2. ஸோ 15 டிவைடட் பை 11. ஸோ y + 2 அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 22 + 9 31 31 டிவைடட் பை 11. அப்போ x டிவைடட் பை 15 - 11 கிடைச்சிச்சா? ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15 - டிவைடட் பை 11 y + 2 = x × 31 டிவைடட் பை 11. ஸோ 11 கேன்சல் ஆயிரும். 15 இந்த உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் -15y - 30. 15 × 2 30 மைனஸ் சைன். ஸோ = 13(1)x. அப்போ 31x + 15y + 30 = 0. ஸோ this is our required equation. ஓகேங்களா? சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். this is our final answer. next 12th sum பார்க்கலாம்.
12th sum question read பண்ணுறேன். 8x plus 3y equal to 18, 4x plus 5y equal to 9 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளிகள் வழியாகவும் 5, -4 மற்றும் -7, 6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு துண்டின் நடுப்புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் த்ரூ தி point of intersection of the line 8x plus 3y equal to 18, 4x plus 5y equal to 9 and bisecting the line segment joining the points 5, -4 and -7, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 8, 5 × 2 10, 9 × 2 18. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் இது கேன்சல் ஆயிடுது. அப்போ 7y = 0ன்னு கிடைக்கும். இப்போ y = 0 / 7 0. இப்போ y = 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ y = 0ங்கிறது வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 4x + 5 × 0 = 9, 4x = 9, x = 9/4. ஸோ our x value is 9/4. Point 1 என்ன? 9/4 = 0. This is our point 1. Next point 2. Midpoint of 5, -4, -7, 6 இது ரெண்டையும் வச்சு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட பாயிண்ட் 2 எடுத்துக்கிறேன். x1, this is our x1, x2, sorry x1, y1, x2, y2. ஸோ இந்த வேல்யூஸை இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 5 + -7/2, -4 + 6/2. ஸோ இது ரெண்டையும் இது பண்ணோம்னா -2/2 இது கேன்சல் ஆயிடுச்சு. 2/2 இது கேன்சல் ஆயிடுச்சு. -1, 1. திஸ் இஸ் அவர் பாயிண்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாயிண்ட் 1 பாயிண்ட் 2வையும் நான் வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா ஃபார்முலா என்ன? y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும்? So y - 0, 1 - 0 = x - 9/4 divided by -1 - 9/4. இப்போ y, 1 0 0 1 தானே. y / 1 = இங்கே 9 இருக்குது, 4 இருக்குது. அப்போ இங்கே 4 வரணும்னா 4ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4x - 9/4 சேம் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மேலே கீழே. இப்போ -4 - 9/4 ஓகேங்களா? அப்போ -4 - 9 இப்போ 4x - 9. அப்போது y / 1 = 4x - 9 இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ -4 - 9 என்ன? 13 -13. ஸோ -13y = 4x - 9ன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x இந்த -13 இந்த கொஸ்டின் +13 +13y - 9 = 0. This is our required equation. So this is our final answer. ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.4 அண்ட் 3லேயும் வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் இதில் எதை எழுதியிருக்கேன். ஸோ போத் 5.4 அண்ட் 3ல் இருக்க ஃபார்முலாஸ்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது y = mx + c அந்த ஃபார்மெட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அதாவது -a / b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்ம், அதாவது y = mx + c இருந்ததுன்னா இந்த எம்மோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்லோப். டேரெக்டாகவே எழுதிடலாம், எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஓகேவா? தேர்டு, அதே ஸ்லோப் கண்டுபிடிக்கல பர்பண்டிகுலராக இருந்தால் பேரலாக இருந்தால் நோ இஷ்யூஸ். நம்ம மேலே பார்த்த ஃபார்முலாவில் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை அப்படி எழுதிடலாம். அதே வந்து அது பேரலாக இருந்தால், அதே பர்பண்டிகுலர்னால்
ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து m2 வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல, அந்த ஸ்லோப்பை வந்து m1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம புதுசாக பர்பண்டிகுலருங்கும்போது புதுசாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிற ஸ்லோப் கண்டுபிடிக்க அதை வந்து நான் m2ன்னு வச்சுட்டேன்னா m2 ஈக்குவல் டு -1 டிவைடட் பை m1. ஓகேங்களா, இதுதான். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். பேரலல்னா m1 ஈக்குவல் டு m2. அதாவது எப்படி சொல்கிறது, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த லைன் வந்து பேரலல் லைன்ஸா இல்லை பர்பண்டிகுலர் லைன்ஸா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்மை வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து m1ஓட வேல்யூ m2ஓட வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து பேரலல். நாட் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 செக் பண்ணணும். -1 இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அது வந்து பர்பண்டிகுலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5th 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்து இந்த ஸ்லோப் பாயிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து y2 - y1 டிவைடட் பை x2 - x1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 1 பாயிண்ட்டு வந்து நமக்கு தெரியும் கொடுத்து, நம்ம வந்து ஸ்லோப்பும் தெரியும் 1 பாயிண்ட்டும் தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் அந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம்னா y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. ஸோ இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 6.3லேயே இந்த ஃபார்முலாலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து 6.3லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் வந்து 6.3க்கும் இருக்க ஃபார்முலாஸும் இதில் கொஞ்சம் கவர் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸு கொடுத்துருந்து 2 பாயிண்ட் கொடுத்துருந்து அதை வச்சு ஈக்குவேஷன் அந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட், இப்போ ஒரு லைனில் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பாயிண்ட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு அதோட லைனுக்கு வந்து நமக்கு தேவை பாயிண்ட். ஆனால் பாயிண்ட்டாக கொடுக்காம அந்த லைனோட வேல்யூ வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்த அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸாம்பிள் அது வந்து பேரலாக இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், அது பேரலான்னு பார்க்கணும். பேரலாக இருந்ததுன்னா கொடுத்துருக்காங்களே அந்த கிவன் ஈக்குவேஷனை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா அப்படியே ஃபஸ்ட்டு 2 இதை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய்யை அப்படியே எழுதிட்டு இந்த தேர்டு ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேன்னு வச்சுக்கணும். கே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு இதை வச்சு தான் நாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி சொல்யூஷன் அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதே இந்த ஈக்குவேஷன் வந்து பர்பண்டிகுலருங்கிற வார்த்தை பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பாயிண்ட்டுக்கு பதிலாக ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன் அந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது 4 வந்து 7 ஆகும், 7 வந்து 4 ஆகும் மாற்றணும். 7 4ங்கிறத நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருந்தேன். இங்கே எந்த நம்பர் வேணால் வரலாம். அது பேஸ்ட் ஆன் சம்மை பொறுத்து 7x + 4y சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இது ஆஸ் யூஷுவல் இதை வந்து நான் வந்து ஒரு கேவா ஏவா எதுவானாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கேன்னு வச்சுருக்கேன். கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டிஷன்ஸு, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 5.4 அண்ட் 5.3 இதுக்குரிய ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, செகண்ட் ஒன், ஸோ தேர்டு கண்டிஷன் பர்பண்டிகுலராக இல்லை பேரலான்னு கண்டுபிடிக்கிற கண்டிஷன். 5th 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு
மிட் பாயிண்ட் கொடுத்துருது. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கண்டிஷன்ஸ் பேரலாக இருந்தால் பர்பண்டிகுலராக இருந்தால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இது. இப்போ சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 5.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் தமிழில் ரிப்பீட் பண்ணியிருக்க கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது, செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next sixth question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த் கொஸ்டின் இது, அதில் த்ரூ ஏ ரெண்டு கேட்டிருக்காங்க, அதில் த்ரூ ஏக்கான சொல்யூஷன் இது. This is our answer, த்ரூ ஏக்கான. நெக்ஸ்ட்டு த்ரூ பி செகண்டாக கேட்டிருக்க த்ரூ பிக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நைன்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Next 11th question, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next 12th question இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ 12th கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். 12th கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.